Praise, hallelujah. Praise Jesus, hallelujah. Praise the Lord, hallelujah. Praise. Praise the Lord. ஜெபிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடியுமே ஆராதிக்க தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா, அந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலும் உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூட கிருபை தந்திருக்கிறீரே. நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஒரு விசையா எங்களை கழுவி நீர் சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. அப்பா, எங்களை தகுதிப்படுத்துவீராக தகப்பனே. ஹalleluya ஹalleluya. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கழுவி நீர் சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. உடைய வெளியேறப்பட்ட இரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரிக்கட்டும் தகப்படே. அப்பா, நாங்கள் பரிசுத்தத்தோடுமே நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்தருளுவீராக ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. அப்பா, இந்த ஆரம்ப ஜெப வேளையில் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராகப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சொல்லுவோம், கழுவுங்க ஆண்டவரே. திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சொல்லுங்க ஆண்டவரே. கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இன்னொரு முறை சொல்லி ஒப்புக் கொடுங்க ஆண்டவரே. கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதில் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடியுமே ஆராதிக்க
தேவன் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. தொடக்கம் அதில் முடிவரை ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. நடக்க இருக்கிற திருவிருந்த ஆராதனையை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அதில் பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கருவோம், பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிலைப்பவரே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிலைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, வாசத்தாலும் பாதம் பற்றி கொண்டேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, வாசத்தாலும் பாதம் பற்றி கொண்டேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரின் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரின் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரே நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, உப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, உப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கூடையில் விழாதபடி காத்து கொண்டீர்
அழுகாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி ஆமென். ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறவங்க இன்னொரு முறை நல்லா சிரித்த முகத்தோடு உங்க சிரித்த முகம் எனக்கு தெரியணும். ஹalleluya. இன்னும் பின்னால கொஞ்சம் பேர் சிரிக்கவே இல்லையே. நல்லா ஹalleluya. Praise the Lord. வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடலை நம்ம சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாம். சொல்லுவோம், சென்ற காலம் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என் கிருபையும் பொழிந்தாரே.
கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட எம் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட எம் கர்த்தரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. கர்த்தரை கொண்டாடு. அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் கொண்டாடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை திரும்பவும் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் இமைப்பொழுதுதான் நம்மை கைவிடுகிறது போல இருக்கும், ஆனால் மிகுந்த இரக்கங்களால் அவர் நம்மை மறுபடியும் சேர்த்து கொள்ளுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அதனால தான் பாடலில் முதல் வழியே சொல்லுது, எந்த உள்ளம் புது கவியினாலே பொங்க இயேசுவை பாடுகிறேன். எங்கள் உள்ளம் எப்படி பொங்குது? கவியினாலே பொங்கி நான் இயேசுவை பாடுறேன் அப்படின்ட்டு. சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா கையை தட்டி பாடுங்க, சரியா? விபிஎஸ் நேரம் தான் நல்லா டான்ஸ் ஆடி பாடணும் அப்படின்னு கிடையாது, சரியா? ஓகே, இப்போது நல்லா கையை தட்டி பாட்டு பாடணும். ஓகே, ரெடி? ஹல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. அவருடைய கிருபையை நினைத்து இத்தனை கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தந்திருக்கிறார். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே.
கண்டு கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிதாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியம். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை. ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர். மகிழ்ந்து பாடுவோம் மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே. சர்வ வல்ல தேவன் நம்முடைய உள்ளத்திலே சொந்தமானவராக மாறியிருக்கிறார். அவர் தேவாதி தேவன், சர்வ உலகத்தையும் படைத்த தேவன் நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் வந்து அவர் வாசம் பண்ணுகிற எத்தனை நல்ல தகப்பனாக இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். அவருடைய அன்பை நினைத்து நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். எத்தனை அன்புள்ளவர். நாம் அவரை விட்டு தூரமாய் போன பொழுது நம்மை தேடி வந்த ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் இருக்கிறார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். நல்லா உணர்ந்து சொல்லும். அவருடைய ஜீவனை எனக்காக தந்தார். அவருடைய ஜீவனை என்னுடைய பாவங்களுக்காக தந்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார்.
மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே. நல்ல விடுதலையோடு சொல்லுவோம். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே ஆனந்தமே. எத்தனை பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த பார்தலத்தில் சொந்தக்காரராகிய நீர் எங்க உள்ளத்திலே சொந்தக்காரராய் மாறி இருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா, எங்க இருதயத்திலே உமக்கு இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவன் இந்த கால வேளையிலே நம்முடைய வாசல் இருதயமாகிய வாசல் கதவை தட்டுகிறார். நாம் திறக்கும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் வந்து அவரோ நம்மோடு கூட சேர்ந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அது எத்தனை பாக்கியம், மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமான். இந்த பார்தலத்தின் அப்படியே எல்லாரும் எழுப்பி நின்று அந்த தேவனை மகிமைப்படுத்தும். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த பார்தலத்தின் ஓ ரபபா சந்தரபபா தரபலபா சந்துரா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமான். சின்ன சிறுவயது என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். இந்த சிறுவயது என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் ஆனந்தமே பரமானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தம். இந்த பார்தலத்தின் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், சொந்தமானார். ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே. கண்மலையிலிருந்து ஒரு ஜீவ நதி புறப்படுகிறது.
கண்மலையாகிய கிறிஸ்துவின் இடத்திலிருந்து ஒரு ஜீவ நதி புறப்பட்டு உங்களையும் என்னையும் அது நிரப்புகிற ஜீவ நதியா இருக்கிறது. அதிலே நிரம்பி இருக்கும் பொழுது எந்த சத்துருவின் கிரியைகளோ, எந்த செய்வினை கிரியைகளோ, எந்த எரிச்சலின் ஆவிகளோ நம்மை சேதப்படுத்த முடியாது. ஓ ராமா சந்தராமா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தர், ஆசீர்வாதியும் ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வாரங்களினால் என்னை நிரப்பும். கேளுங்க வாஞ்சையோடப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. ஆவியின் வாரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வாரங்களினால் என்னை நிரப்பும். கண்மலையை பிளந்து வடாதரத்திலே கத்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வடாதரத்திலே பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், மலைகளில் பள்ளத்தாக்கிலும், மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும், மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி. ஊற்று தண்ணீரே. ஓ ராபா பாலாபா சந்தராபா. அப்பா, ஒரு ஜீவநதி கண்மலையிலிருந்து புறப்படுகிறது ஆண்டவரே. அது எங்களை முழுவதுமாய் நிரப்பட்டு ஆண்டவரே. அப்பா, எங்க இருக்கிற குறைவுகளை அது நிறைவுள்ளதாய் மாற்றட்டும். அப்பா, எங்க குறைவுகளை அது நிறைவுள்ளதாய் மாற்றட்டும் தகப்படே. உங்களுடைய ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா, நீர் வரும் பொழுது எங்க குறைவுகளை நிறைவுள்ளவைகளாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே. எந்த பொல்லாத கிரியைகளோ எங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசின் கிரியைகளோ எங்களை மேற்கொள்ள முடியாது. சிவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. சிவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, சிவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. சிவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே. கேளுங்க, ஜீவ தண்ணீராம், ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, சிவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோ, கனி தந்திட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட. கர்த்தரின் கரத்தில் நித்தம் காணப்பட்டிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம். ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே. ஓரா பாபா சந்தரா பாபா லாகா தரபா. எங்களை நிரப்பட்டு அப்பா ஆவியானவரே. அப்பா, அவருடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. ஆவியானவர் எங்க மத்தியில் நிறைவாய் இறங்குவீராக அப்பா. ஓரா பாலாகா தாராபா. எங்க சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், முடியாதவைகளை சாத்தியமாய் மாற்றுகிற தேவன், அசாத்தியமானவைகளை சாத்தியமானவைகளாய் மாற்றுகிற தேவன். நீர் எங்க மத்தியிலே வாசம் பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்க குறைவுகளை நீர் மாற்றுகிறதற்காய் நன்றி. அவர் உங்களுடைய குறைவுகளை நிறைவுள்ளவைகளாய் மாற்றுகிறார். பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தர், ஆசீர்வாதியும் ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வாரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வாரங்களினால், ஆவியின் வாரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வாரங்களினால் என்னை நிரப்பும். நல்ல கரங்களை தட்டி ஓ ராபாலாகா தாலாபா ஷத்தராபாலாகா தாரபோ. ஜீவ நதி நமத்திலே பாய்ந்தோடுகிறது. அந்த ஜீவ நதியிலே
நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். அவர்களை நாம் மகிழ்ந்து களி கூறும் பொழுது அவர் நம்மை நிரப்புகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை தேற்றுகிற ஆவியானவர், நம்மை நிரப்புகிற ஆவியானவராக இருக்கிறார். ஓ ரபல பஷதரமல மகதரபாவ், ஓ ரபலக தரப ஷதரமல மகதரபா. ஆவியானவரே, அவர் நம்முடைய தேற்றரவாளர், அவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர், அவர் நம்முடைய துணையாளர், அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது அவருடைய வழி நடத்துதல் ஆச்சரியமானவைகளாக இருக்கும். அவருடைய கிரியைகள் ஆச்சரியமானவைகளாக இருக்கும். அவர் செய்கிற காரியங்கள் மனிதருடைய மூளைக்கு அப்பாற்பட்ட கிரியைகள். நாம் கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவாங்க, துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளர், துணையாளரே துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளர். ஒரு சொல்லுவோம், துணையாளரே துணையாளரே, தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி நடத்திடு. சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை. எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து, எல்லாரும் சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து, அந்த ஆவியானவர் நமத்திலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். அபிஷேகமூர்த்தி அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை
எழுப்புகிறவராக இருக்கிறார். எலியா ஏசபேல் நிமித்தமாக சோர்ந்து போய் அந்த சூறை செடியில் கீழே இருக்கும் பொழுது அவர் தேவதூதனை அனுப்பி தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அனுப்பின தேவன் ஒருவேளை இந்த இடத்துல சோர்ந்து போய் தளர்ந்து போய் கண்ணீரோடு நிற்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், போக வேண்டிய தூரம் வெகு தூரம், போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அவர் தேவதூதனை கொண்டு நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அன்று எலியாவை தேவதூதன் தேற்றறினது போல இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை எழுப்பி விடுகிறார். இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி நம்மை திடப்படுத்துகிற ஆவியானவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிற ஆவியானவர், நம்மை வழி நடத்துகிற ஆவியானவர், நம்மை தேற்றுகிற ஆவியானவர், நம்முடைய துணையாளராகிய ஆவியானவர். அந்த ஆவியானவரை பார்த்து சொல்லுவோமா, துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே துணையாள எங்கள் துணையாளரே, எங்களை நடத்துகிறவரே, துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். என் கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி நடத்திடும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, கண்ணீரை நீக்கி நீக்கி காயங்களாற்றி கனிவோடு கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடும். எல்லாரும் கரங்களை, 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அந்த துணையாளர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறதுனால் நல்லா விடுதலையோடு கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்கள் துணையாளராய், எங்களை வழி நடத்துகிறவராய், எங்களை போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறதற்காய் நன்றி தகப்படே. ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்படே. அப்படி இருக்கிற இடங்கள் நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்மை நடத்தும்படியாக, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, எந்த பலவீனங்களும் நம்மை குடும்பத்தை தாக்காதபடி அவர் பாதுகாத்து கொள்ளும்படியாக, குடும்பங்களிலே நல்ல சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போமா. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கரைகளை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே அப்பா எங்கள் காண கிருபை செய்திருக்கிறதற்காய் நன்றி தகப்படே. இந்த புதிய மாதத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதத்தின் 3வது நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வாசம் அணுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை கர்த்தர் நீர் சந்தித்தருளுவீராக ஆண்டவரே. எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவுள்ளவைகளாய் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, மீதி எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பங்களில் கர்த்தர் தந்தருளுவீராக. எல்லா கடன் பிரச்சனைகள் மாறுவதாக ஆண்டவரே. சமாதான குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பங்களிலே நல்ல சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளோ குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்பா, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய மகிமை நிறைவாய் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே துணையாளராக, தேற்றரவாளனாக ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துகிறவராக நீங்க இருங்க ஆண்டவரே. அப்பா, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் நீர் சந்தித்தருள்வீராக. எந்த பலவீனங்களோ தாக்காதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த வேளையில் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களும் இந்த மாதத்திலே மாறட்டும் ஆண்டவரே. பூரண சுகம் சரீரத்திலே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆரோக்கியத்தை கர்த்தர் நீர் தந்தருள்வீராக ஆண்டவரே. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் ஆண்டவரே வெளியேறட்டும் ஆண்டவரே. சரீரத்திலே நல்ல சுக பலன் ஆரோக்கியம் உண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்தருள்வீராக ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்திலே ஆண்டவரே இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக்கி தருவீராக ஆண்டவரே. உஷ்ணத்தின் நிமித்தமாக, வெயில் நிமித்தமாக யாருக்கும் எந்த சேதங்கள் அணுகாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. வியாபாரம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொன்றிலும் விருத்தி அடைய கர்த்தர் நீர் கிருபை செய்தருள்வீராக. வேலைக்கு கடந்து செல்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உயர் அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் நீர் கிருபை செய்தருள்வீராக ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த விதமான வீண் செலவுகள் குடும்பங்களிலே ஏற்படாதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அப்பா, பிரயாணங்களில் உம்முடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருவரும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரை கர்த்தரீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து வைத்துக் கொள்வீராக. வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. குடும்பங்களில் ஆசீர்வாதம், சுகம், சந்தோஷம் நிறைவா இருக்க கர்த்தர் கிருபை செய்தருள்வீராக தகப்பனே. அப்பா, நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடியாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, அடியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாக உம்முடைய விடுதலையோடு பாடி துதித்து மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சகல துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு வேதனை நீக்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதனையை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போதும் வேதனைப்படுத்தாதீர், வேதனைப்படுத்தாதீர்னா பின்னால் இன்னொரு நாள் நம்ம அதை சிந்திப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேதனையை நீக்குகிற தேவன். நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிற வேதனைகளை என்ன செய்கிறார்? நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். பொதுவாக வேதனை அப்படின்னு நம்ம சொல்லும்போது எதன் மூலமாக வருகிறது வேதனை? நமக்கு மனுஷரால் வேதனை வருது, பிசாசினால் வேதனை வருது, வியாதியினால் என்ன செய்து வேதனை வருது. இதுதான் முக்கியமான பகுதி. அதுக்குள்ளே உள்காரியங்கள் நிறையா இருக்கும். மனுஷரால் வேதனை, பிசாசினால் வேதனை, வியாதியினால் வேதனை. வேதனையே எனக்கு இல்லை அப்படின்னு யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் வேதனை நம்ம என்ன செய்யும், தாக்கும். ஆனால் நம்முடைய வேதனையை நம்மை விட்டு நீக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம். மனுஷரால் வேதனை வந்தாலும் சரி, பிசாசினால் வேதனை வந்தாலும் சரி, வியாதியினால் வேதனை வந்தாலும் சரி, நம்முடைய வேதனையை நீக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். சரி, இப்போ வேதத்துக்குள்ளாக நம்ம போகலாம். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வேதனையை அவர் நீக்கினார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வேதனை. அப்போ நாம் எப்படி எடுத்துக்கிடணும் அதை? அப்படியே நான் யார்? ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலன். எங்களுடைய இது பொதுவாக இஸ்ரவேல் ஜனத்தின் வேதனையை நீக்கினார். அதுபோல் நம்முடைய ஒட்டுமொத்தமாக நம்முடைய தேவனை ஆராதிக்கிற, தேவனை மகிமைப்படுத்துகிற நம்முடைய வேதனைகளை நீக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். முதல்ல வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்திராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர்
எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். சரி, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தை உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். வேதனைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவனால தான் வேதனைகளை என்ன செய்ய முடியும்? நீக்க முடியும். ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம மற்றவங்களுடைய வேதனைகளை நாம் அறிஞ்சாதான் அந்த வேதனைகளுக்காக நாம் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம், அல்லது நம்ம விசாரிப்போம், அல்லது அவங்களுக்காக பரிதாபப்படுவோம். நம்முடைய தேவன் நம்முடைய வேதனைகளை என்ன செய்திருக்கிறார்? முதலாவதாக அறிந்திருக்கிறார். என்னுடைய வேதனைகளை யாருங்க புரிஞ்சுக்கிடுவாங்க? என்னுடைய துயரத்தை, கஷ்டத்தை யார் புரிந்து கொள்வார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஒருவேளை மனுஷன் புரிந்து கொள்ளலாம், புரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன் நாம் வியாதியிலே அல்லது வேதனையிலே தொடர்கிறதை அவர் என்ன செய்கிறதில்லை? விரும்புகிறதே இல்லை. நம்முடைய வேதனைகளை நீக்கும்படியாக அவர் விரும்புகிறார். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். அவங்க என்ன வேதனைப்பட்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11 அந்த பாயிண்ட்டை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே போவேன். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்ன வேதனைலாம் அவங்க பட்டாங்க அப்படின்னு பாருங்க. 11ஆம் வசனத்தில், சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கினார்கள். அது ஒரு வேதனையா இல்லையா? சுமை சுமக்கிற, டெய்லி அவங்களுக்கு என்ன வேலை தான்? சுமை சுமக்கணும். பார்வோனுக்காக அல்லது அந்த பட்டணங்கள் கட்டுவதற்காக அவங்க என்ன செய்யணும்? சுமை சுமக்கணும். ஒன்று. ரெண்டாவது 13ஆம் வசனத்தில் இருக்கு, இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். வேலைன்னா உங்கள் வீட்டு வேலை, எங்கள் வீட்டு வேலை இல்லை. இன்றைக்கெல்லாம் ஒரு சின்ன வேலை கொடுத்தால் கூட நம்மளால் அந்த வேலையை என்ன செய்ய முடியல. வேலை ஸ்தலத்திலும் கூட கொஞ்சம் எஜமான் அல்லது அதிகாரி கொஞ்சம் அதிகமான வேலையை கொடுத்துட்டாங்கன்னா நாம் என்ன செய்வோம்? முதல்ல என்ன செய்வோம்? அதிகமான வேலை கொடுத்தா என்ன செய்வோம்? நான் வேலைக்கே போகலைங்க, வீட்டிலலாம் இருக்கேன். ஸ்தோத்திரம். முணங்குவோம். முதல்ல என்ன செய்வோம்? முணங்கிக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். நமக்குள்ளே என்ன செய்வோம்? நான் தான் கிடச்சேன் இந்த ஆளுக்கு. எத்தனை பேர் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, என்னை மாத்திரம் அவர் வேலை வாங்கிட்டு இருக்காரு, எனக்கு தான் வேலை பழுவை அடுத்து அதிகமாக கொடுக்குறாரு. இப்படியே நாம் என்ன செய்வோம்? புலம்பி தள்ளிடுவோம். பாருங்கள், இந்த இடத்துல அவங்க கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இதை யார் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார்? அந்த வேதனையை தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்தது 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ஏண்டா வாழ்கிறோம்? எதுக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழணும்? காலையில் 6 மணிக்கு எழும்புனா நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை வாங்குறானே, அவங்க யாராக இருந்தாங்க? வேலைக்காரர்களாக இல்லை. யாராக இருந்தாங்க? அடிமைகளாக இருந்தாங்க. அடிமைகளுக்கு நேரங்காலம் கிடையாது. காலையில் 6 மணிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்யணும்? 10 மணி வரைக்கும், போக சொல்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? சொல்லணும். இன்றைக்கெல்லாம் உண்மையிலே வேலை செய்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள்லாம் பாருங்கள், வேலை செய்கிறவங்களெல்லாம் பாருங்கள், அந்த 8 மணி நேரம் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா? கவர்மெண்ட் ஸ்டாஃபு தான் முந்தி அப்படி நினைப்பாங்க. நம்ம நினைப்போம் இவங்க எங்கே 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னு. இப்போ சாதாரண லேபர் ஒரு நாள் வேலை செய்கிறவருமே 1 மணிக்கு கையை கழுவியாச்சுன்னா அப்புறம் அவரை தட்டி தான் எழுப்பணும். அவர் தூங்கி 3ஆம் 4ஆம் பானை வரைக்கும் நெஞ்சிருவார், போயிடுவார். அவருக்கு எந்த விதமான ஒரு பொறுப்புமே கிடையாது. சரி, 1 மணிக்கு படுத்துட்டோமே, ஒரு 2:30 மணிக்கு எழும்பி வேலையை செய்வோன்னு எழும்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த எஜமான் எல்லாம் எழும்புங்கன்னு அப்படியே தூக்கத்தை அதெல்லாம் முறிச்சு இழிச்சு எழும்பி வர்றதுக்கு 3 மணி என்ன செஞ்சிடும்? ஆயிரும். 2 மணி நேரம் ஸ்வாஹா. 2 மணி நேரம் என்ன போட்டுருவாங்க? அவங்க சுவாஹா போட்டுருவாங்க. இப்படி தான் இன்றைக்கி ஜனங்க இவங்களை வச்சு தான் வேலை வாங்கி நம்ம ஆட்களும் சம்பாதிக்க வேண்டியிருக்கு, குடும்பம் நடத்த வேண்டியிருக்கு. ஒரு பரிதாபமான நிலைமை இன்னைக்கு. அன்னைக்கு பாருங்கள், அவங்க ஜீவனையும் என்ன செய்தாங்களாம்? கசப்பாக்கினார்கள். அவ்வளவு கஷ்டம். அடுத்தது, அவர்களை கொண்டு செய்விக்க எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். நம்ம வாழ்க்கையில் மற்ற மனிதர்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறத யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா.
ஐயோ என் கணவனால் நான் வேதனைப்படுகிறேன், என் மனைவியால் நான் வேதனைப்படுகிறேன், வேலை ஸ்தலத்தில் என் எஜமானலால் வேதனைப்படுகிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரனால் நான் வேதனைப்படுகிறேன், கொஞ்சம் நஞ்சமாக நான் வேதனைப்படுகிறேன், ஜாடமடையாக பேசுகிறான், என்னெல்லாமோ பேசி ஏசுகிறான், ஐயோ இது யார்கிட்ட சொல்லி நான் அழுவேன், எவர்கிட்ட சொல்லி என் வேதனையை போக்குவேன் அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோமே. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் புலம்பலை நான் அறிந்திருக்கிறேன், உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் வேதனைகளை நீக்கும்படியாகத்தான் நான் என்ன செஞ்சேன், இறங்கி வந்தேன்னு சொல்லுவார். அந்த இதுக்கு முன்னால் உள்ளதை நான் இறங்கி வந்தேன்னே சொல்கிறாரு பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் சொல்கிறாரு, பின்பகுதியில் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எங்கே இறங்கிட்டாரு? எங்கே இறங்கிட்டாரு சொல்லுங்க, எங்கே இறங்கினாரு? எங்கே இறங்கின? அவர் இருக்கிற இடம் எது? பரலோகம். அவர் எங்கே இறங்கி வர்றாரு? நேரடியாக பூமிக்கு வர்றாரு. அந்த இஸ்ரவேல் புத்திரர் எங்கே இருக்கிறாங்களோ அந்த பகுதியில் இறங்கி வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு, அதை உறுதிப்படுத்துகிறாரு. ஐயோ என் ஜனங்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே, அவ்வளவு கஷ்டமா? அந்த வேதனையெல்லாம் பாருங்கள். இன்னும் பாருங்கள், 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை சொல்கிறேன்னா எவ்வளோ வேதனைப்பட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டியதில்லை, அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு என்ன செய்யட்டும், வைக்கோல் செய்யட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அந்த மனிதர்களை முன்னிலும் அதிகமாய் வேலையை சுமத்துங்கள். வேலை அதிகமாக சுமத்துங்க, நல்ல வேலை கொடுங்க, ஃபியூவல் கொடுக்காதீங்க, விறகு கொடுக்காதீங்க, மண்ணெண்ணெய் கொடுக்காதீங்க, அவங்களே விறகை போய் சேர்த்து கொள்ளட்டும், அவங்களே போய் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டோம் எடுத்துக்கொள்ளட்டும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களை வேலை செய்யும்படியாக துரிதப்படுத்தினார்கள். 14ஆம் வசனத்தில் அவர்களை அடித்தார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வஞ்சனையாய் நடப்பித்தார்கள். அப்போஸ்தலர்ல இருக்கு, அவர்கள் பெருமூச்சு, பயங்கரம் பெருமூச்சு விடும்படியாக செய்தார். அப்படி ஏங்குவாங்க தெரியுமா? ஐயோ அந்த வேலை தாங்காம, கஷ்டம் தாங்காம இத்தனை பாடுகள் அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சது இருந்துச்சு. வேதனைனா தாங்க முடியல, ஏன் ஜீவனை கசப்பாக்கினார்கள், அடித்தார்கள், விரட்டு அவங்கள என்ன செஞ்சாங்க, வேலை அதிகமாக வேலை வாங்கினார்கள். அவங்களுக்கு சம்பளம் எதுவும் என்ன செய்யாது, கிடையாது, சாப்பாடு சரியாக கிடையாது. இந்த சூழ்நிலையில் தான் அவங்க வேதனைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இவர்கள் அவங்கள கூப்பிட்டாங்க, உண்மை ஆண்டவரை நோக்கி என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டாங்கன்னு அதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. 9ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். அப்போ வேதனையின் மத்தியில் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு சின்ன பாயிண்ட் அதில் வருது. என்ன செய்யணும்? நமக்கு அதிகமாக வேதனை வருது, மனுஷனாலோ பிசாசினாலோ இயற்கையினாலோ அல்லது வியாதியினாலோ வாதையினாலோ நமக்கு வேதனைகள் வரும்போது வேதனைகளை நீக்குகிற ஒரு தேவனை நோக்கி நாம் என்ன செய்யணும், அபயமிட வேண்டும், அவரை நோக்கி பிரார்த்திக்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவரே என் வேதனைகளை நீ ஏற்கனவே அறிந்திருக்கிறீர், அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் நான் என்னுடைய பகுதி செய்கிறேன். என்ன? இந்த வேதனையை நீ மாற்றியே ஆகணும், இந்த பிரச்சனையை நீர் மாற்றித்தான் ஆகணும். வேலை பழு அதிகமாக இருக்கு, வாங்குகிற சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, வார்த்தைகளினாலே கஷ்டப்படுகிறேன், செயல்களினாலே மற்றவருடைய செயல்களினால் நான் வேதனைப்படுகிறேன், என் வேதனை மாற்ற மாட்டீரா என்று நம்ம வேதனை நீக்குகிற தேவனை நோக்கி நாம் என்ன செய்யணும், அபயமிடணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி நம்ம வேண்டுதல் செய்தால் கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார், வேதனையை நீக்குவார். இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நீக்கிற மாட்டாரா, நாளைக்கு நீக்கிற மாட்டாரான்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வேளை வந்தது, கர்த்தர் குறித்திருக்கிற சமயம் வந்தது, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்தார். 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். 25 மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள்.
கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க வேதனை ஒரே நாளில் நீங்கிச்சு. ஆனால் சில டைம் என்ன செஞ்சது, எடுத்தது. ஆண்டவர் சொன்னார் எத்தனை வருஷம் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னார். 400 ஆண்டுகள் என்ன செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்கன்னு சொன்னார். இந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாது. ஸ்தோத்திரம். வேதனை 400 வருஷம் படணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரா? இல்லை, அன்னைக்கு அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டாரு. 400 வருஷம் வேதனைப்படுவாங்க. ஆனால் வேதனைப்பட்ட பின்பதாக அங்கிருந்து என்ன செய்வாங்க, சந்தோஷமாக கானானை நோக்கி புறப்படுவார்கள்னு சொன்னார். பாருங்கள், ஒரே நாளில் அவங்களுடைய எல்லா வேதனையும் நீங்கிச்சு. அவங்க அடி, மிதி, பாடு, வேலை, ஃபியூவல் கொடுக்காம, விறகு கொடுக்காம, அந்த எண்ணிக்கையை சரியாக கொண்டு வரணும்னு சொன்னது, ஒடுக்கினது, ஆண் பிள்ளைகளை தூக்கி நதியில் போடுங்கன்னு சொன்னது, இப்படி பல வேதனைகள் மத்தியில் தான் அந்த ஜனங்கள் வசித்து கொண்டிருந்தார்கள். ஒரே நாள் இரவு கர்த்தர் அந்த வேதனைகளை என்ன செய்தார், மாற்றினார். அந்த 400 வருஷம் வேலை பார்த்ததுக்கு சம்பளம் ஒரே நாளில் என்ன செஞ்சது, கிடைச்சது. வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் என்ன செஞ்சாங்க, ஒரே நாளில் என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த நாளில் என்ன செஞ்சாங்க, விடுதலை ஆனாங்க. ஒருவேளை இந்த இடத்துல மனிதர்களாலோ சில பிரச்சனைகளினாலோ வேதனைப்பட்டு கொண்டிருந்தால், கர்த்தர் சொல்கிறாரு இந்த மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் பேசுகிறது என்னவென்றால், வேதனைகளை நீக்குகிற ஒரு தேவன் நான் உனக்கு இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வேதனை நீக்கினது போல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களுடைய என்னுடைய வேதனைகளை நான் நீக்குவேன் என்று என்ன செய்கிறார், வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு வேதனை நீக்கினாரா? நீக்கினார். எவ்வளோ பாருங்க. இனிமேல் அவங்க அன்னைக்கு மாதிரி அவங்க வனாந்திரத்தில் போகும்போது வேலையே, வயல் வேலை செய்யணுமா, செங்கல் சுடணுமா, ஸ்தோத்திரம், வேற ஏதாவது வேலைகள் அங்கே செய்யணுமா, அடி வாங்கணுமா, மிதி வாங்கணுமா, நிம்மதியாக அந்த ஜனங்கள் போனாங்க. ஸ்தோத்திரம். அங்கே சாப்பிடணும்னா அவங்க 14 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை பார்த்தா தான் சாப்பாடு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஃப்ரீயாக என்ன செஞ்சார், கொடுத்தாரு. வானத்திலேருந்து என்ன கொடுத்தாரு, மன்னா கொடுத்தாரு. அங்கே எங்கே தண்ணி, கற்பாறையிலேருந்து தண்ணி என்ன செஞ்சார், கொடுத்தாரு. பாதுகாப்பு கொடுத்தாரு, வழி நடத்தினார், வழி காட்டினார், வெளிச்சமாக இருந்தார். எல்லா வேதனைகளும் ஒரே நாளில் அவங்களுக்கு என்ன செஞ்சது, மாறிவிட்டது. சரி, ரெண்டாவதாக யோபு 7:11 வாசிப்போம். யோபு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். யோபு சொல்றாரு, ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி. எதனால் அவர் பேசுறாராம்? ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். அவருக்கு என்னன்னா ஒரு பயங்கர வேதனை. அவருக்குள்ள வேதனை நமக்கு தெரியாததல்ல. வேதனைன்னா அப்படி ஒரு வேதனை. அவருடைய வேதனையை குறித்து நீங்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் பாருங்கள். ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில், அப்போ எருதுகள் இருக்குது, கழுதைகள் இருக்குது. அவருக்கு என்னென்ன இருக்கிறதுன்னு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்குது. 1, 2, 3ல் அவருக்கு என்னெல்லாம் இருக்குதுங்கிறது. இப்போ எருதுகள், கழுதைகள், அதை யார் கொண்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க? சபையர் கொண்டு போயிட்டாங்க. வேலையாட்களை வெட்டி கொண்டு போட்டாங்க. 16ஆம் வசனத்தில் ஒன்று வருது பாருங்க. இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. இது சரிதானா? அந்த அவர் சொன்னது சரிதானா? உங்கள்கிட்ட கேங்க. ஸ்தோத்திரம். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்தது கிடையாது. தேவனுடைய அக்கினி விழலை. தேவன் பெர்மிஷன் யாருக்கு கொடுத்துட்டாரு? சாத்தானுக்கு கொடுத்துட்டாரு. சாத்தான் வானத்திலிருந்து எதை இறக்கினா? அக்கினியை இறக்கினான். சாத்தானால அக்கினியை இறக்க முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காகவும் இதை எழுதி வச்சிருக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கணும். தேவனிடத்தில் பெர்மிஷன் கேட்டு தான் அக்கினியை இறக்க முடியும். அப்படி இல்லைன்னா பூமியை அன்னைக்கே அவன் அழிச்சிருப்பான், வானத்திலேருந்து அக்கினியை இறக்கி. அப்போ வானத்திலேருந்து அக்கினி இறக்குவதற்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டான்? தேவனிடத்தில். ஆகவே ஆனால் இதை சொல்கிறவங்க தெரியாமல் என்ன சொல்கிறாங்க, இந்த சம்பாசனை தேவனுக்கும் பிசாசுக்கும் நடந்த சம்பாசனை சொன்னவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆகவே வானத்திலேருந்து அக்கினி இறங்கின உடனே இவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, வானத்திலேருந்து தேவன் தான் என்ன செஞ்சிட்டாரு,
அக்கினியை இறக்கிட்டாருன்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது நல்லா அறிந்து கொள்ளுங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவனுடைய பெர்மிஷன் இல்லாமல், அனுமதி இல்லாமல் நமக்கு எந்த தீங்கும் என்ன செய்ய முடியாது, பிசாசு செய்ய முடியாது. பெர்மிஷன் கொடுத்த பிறகு தான் இதை என்ன செய்கிறான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எது போயிடுச்சு, ஆடுகள் வேலையாட்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கழுதைகள் எல்லாம் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள் மேலே அடுத்தது 18ஆம் வசனத்தில் பாருங்கள், இவன் இப்படி பேசி 19ஆம் வசனத்தில் அவங்க பிள்ளைகள் எல்லாம் புசித்து குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்தது. காற்று அடிக்க செய்ய பிசாசால முடியும். இயற்கைக்கு மேலே அதிகாரத்தை, சில அதிகாரங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், அவனுக்கு அனுமதித்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இதனால தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் படகுல போய்கிட்டே இருக்கும்போது காற்று பலமாக வீசிச்சு. அது இயற்கையான காற்று இல்லை, அது யார் கொண்டு வந்த காற்று, பிசாசு கொண்டு வந்த காற்று. அப்படியே அவங்கள அந்த படகை மூழ்கடிக்க பிரயாசப்படுது. ஆகவே தான் இயேசு என்ன சொன்னார், இறையாதே அமைதலாயிரு என்று அதட்டினார். ஏன் அதட்டுறாரு, காற்றை ஒன்றும் அதட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த காற்றுக்கு பின்னால் இருக்கிற பிசாசை என்ன செய்கிறார், அவர் அதட்டுகிறார். ஆகவே அந்த காற்று என்ன செய்யலை, அப்புறம் என்ன செய்யலை, அடிக்கலை. அப்போ சாத்தானுக்கும் அற்புதங்களை செய்கிற ஒரு சக்தியை அவர் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உங்களையும் என்னையும் தொட வேண்டும் என்றால் தேவனிடத்தில் பெர்மிஷன் வாங்காமல் எதுவுமே என்ன செய்ய முடியாது. இந்த நாட்களில் தேவன் இதற்கு பெர்மிஷன் கொடுக்கறதும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய வண்டவாளம் அவருக்கு நல்லாவே தெரியும். பெர்மிஷனை கொடுத்துட்டு என் பிள்ளை தோல்வி அடைஞ்சிருவான். ஆகவே இப்படிப்பட்ட பயங்கரமான பெர்மிஷன்கள்லாம் நமக்கு என்ன செய்கிறதில்ல, தேவன் கொடுக்கறதில்லை, அனுமதிக்கிறதில்லை. பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ இவ்வளவு வேதனைகள் அதோட முடிஞ்சு போச்சு. அவருக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன வந்துருச்சு, பருக்கள். இதே கொண்டு வந்தது தேவனா கொண்டு வந்தாரு, பருக்கள் பிசாசு தான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன செய்யலாம், அவன் சரீரத்தை தொடலாம், ஆனால் உயிரை தொட்டுறாத. பெர்மிஷன் எப்படி கொடுக்காரு பாருங்க, கொஞ்சம் விட்டா போதும் உயிரை தூக்கிட்டு போயிடுவான். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, சரீரத்தில் வியாதிக்கு மாத்திரம்தான் அனுமதி, உயிரை கொஞ்சம் என்ன செஞ்சு விடாத, எடுத்துடாதன்னு சொல்றாரு பாருங்க. எந்த இடத்துல சொல்றாரு, 2:6 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். ரொம்ப சந்தோஷம், அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பண்ண போறேன், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்ன செய்ய போறேன். ஒரு புண்ணு இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம சரீரத்தில் ஒரு புண்ணு அல்லது 2 புண்ணு இருந்ததுன்னா நீங்க என்ன செய்வீங்க, அல்லேலியா போட்டுக்கிட்டே இருப்பீங்களோ, ஸ்தோத்திரம். என்னதான் செய்வீங்க, புண்ணே வராத மாதிரிலாம் சொல்றீங்க. யாருக்குமே புண்ணே வரலையா, ஸ்தோத்திரம். வேனல் கட்டிலாம் இப்போ சாதாரணமாக வருத, ஒரு எண்ணெயை வச்சுக்கிட்டு தடவிக்கிட்டே இருப்போம். சிலர் புண்ணு இருந்தால் போதும் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அந்த சின்ன புண்ணை பெரிய புண்ணாக்கிடுவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு புண்ணு இருந்தாலே இந்த பாடு, இந்த வேதனை. இவருக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை பருக்களால் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஒரே புண்கள் தான். வைசூரி மாதிரி உடம்பு ஃபுல்லாக போட்டு ஓட எடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு, சொரிஞ்சிக்கிட்டே இருக்காரு. வேதனை, பயங்கரமான வேதனை. மனுஷர்கள்னால வேதனை, பிசாசினால் வேதனை, சரீர வேதனை எல்லாம் சேர்ந்துட்டு டோட்டல் கஷ்டம். இந்த மாதிரிலாம் நமக்கு வந்தால் நம்ம தாக்கு பிடிக்கவே மாட்டோம் பாருங்க. மனுஷர்களால் என்ன செஞ்சது, வேதனை வந்துச்சு. பிள்ளைகள் மரித்து போனார்கள், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரே புண்கள். மனைவி வேற ஆதரவாக இருக்க வேண்டியவா, அவள் வேற அம்பெடுத்து என்ன செய்கிறா, எய்துகிட்டு இருக்கிறா. நீர் என்னையா இன்னும் உத்தமத்தில் இருக்கிறீரு, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி அவள் பயங்கரமாக வேதனைப்படு. எப்பக்கத்திலும் நம்ம எப்படி சொல்லலாம், எப்பக்கத்திலும் அவருக்கு எப்படி என்னதான் வேதனை உண்டாக்குகிற மனிதர்கள் தான் இருந்தாங்க. மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் ஆறுதல் இருக்கும், பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. மனைவி பக்கத்தில் நோயின்னு இருக்கா, இங்கே பார்த்தா உடம்புல ஃபுல்லாக பொண்ணு, அது சலமடியுது, வேதனை அது தாங்க முடியல. கொஞ்சம் மனதளவில் நினச்சி பார்த்தா இருந்த மரியாதை போயிடுச்சு. எல்லா ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் போயிடுச்சு. வீடு இடிஞ்சு விழுந்துட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பயங்கரமான காற்று அடித்து வீடு என்ன செய்யுது, இடிஞ்சு விழுது. ஒன்றும் இல்லை, ஓட்டாண்டியாக அவர் சொன்ன மாதிரி தான், நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாக அங்கே போகிறேங்க சொல்கிற மாதிரி தான் என்ன செய்யுது. இன்றைக்கும் அப்படி தானே சில இடங்களில் பாருங்கள், வெள்ளங்கள் வந்து
புயல் சேதங்கள் வந்து அல்லது பூமி அதிர்ச்சி வந்து பணக்காரன் முதல் ஏழை வரைக்கும் தட்டு எடுத்துட்டு எங்கே நிற்க வேண்டியிருக்கு? ஒரு நேரம் ஆகாரத்துக்கு நிற்க வேண்டியது இருக்குது. எல்லாரும் ஒன்று போல் மாறிடுறாங்க. சின்ன வீடும் இடிஞ்சு போயிடுது. பெரிய 5 மாடி கட்டடமாக இருந்தாலும் அதுவும் இடிஞ்சு போய் அவங்களுக்கு இப்போ என்ன இல்லை, சில இடங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், சாப்பாடு இல்லை. சாப்பாட்டுக்காக பணக்காரனும் படித்தவனும் படிக்காதவனும் எல்லாரும் தட்டை ஏந்திக்கிட்டு என்ன செய்கிறாங்க? எனக்கு போடு எனக்கு போடுன்னு கையை நீட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் டிவியில் என்ன செஞ்சுருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு வேதனை, அந்த வேதனையிலே அவர் அழிஞ்சு போயிட்டாரா, அமிழ்ந்து போயிட்டாரா, அப்படியே அவர் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாரா? இல்லை, வேதனைகளை ஆண்டவர் என்ன செய்தார்? நீக்கினார். அதை வாசிக்க வேண்டாம், நமக்கு நல்லா தெரியும். யோபு 42ஆம் அதிகாரம் 10-17 வரைக்கும் இருக்குது. தேவன் அவருடைய வேதனைகளை எல்லாம் செஞ்சிட்டாரு, மாற்றிட்டாரு. அதை மாத்திரம் வேணா கடைசி வசனத்தை வாசிங்க. 16ஆம் வசனம் 16 இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். போதும், அவ்வளவு பாக்கியம் எல்லாம் எப்படி கிடைச்சது? ரெட்டிப்பா என்ன செஞ்சது? மாறினது. நம்ம வாழ்க்கையிலும் சில சமயங்களில் வேதனைகள் வரலாம், வரக்கூடும். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த வேதனைகளை கண்டிப்பாக தேவன் என்ன செய்வார்? நீக்குகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுமா? சரி, அல்லேலூயா. அடுத்ததுக்கு அப்படி நான் சில காரியங்கள் அப்படி நான் காட்டிகிட்டே போகிறேன். சங்கீதம் 38:6. சங்கீதம் 38:6. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். சரி, இது சொல்றது யாரு? தாவீது சொல்றாரு. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். அவருக்கு வேதனை. தாவீதுக்கும் என்ன இருந்துச்சு? வேதனை இருந்துச்சு. வேதனை இல்லாத மனுஷன் இந்த பூமியில யாருமே இல்லை. எனக்கு தான் வேதனை, எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் பாடுன்னு சொல்கிறோம். ஆளாளுக்கு சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்கு வீடு வாசப்படி. உங்களுக்கு இருக்கிற வேதனை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேதனைகள் இல்லாத மனிதன் யார் இந்த பூமியில் இல்லவே இல்லைங்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அது தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களானாலும் சரிதான். ஆனால் நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கிறது. என்ன பாக்கியம்? வேதனைகளை நீக்குகிற ஒரு தேவன் என்னோடு இருந்து அவர் கண்டிப்பாக என் வேதனைகளை என்ன செய்வார்? நீக்குவார், வேதனைகளை மாற்றுவார். சரி, இவர் சொல்றாரு, நான் வேதனைப்பட்டு என்ன செஞ்சிட்டேன்? ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். இவருக்கு வேதனை என்ன வேதனை தெரியுமா? சரீர வேதனையும் மனவேதனையும். இன்னைக்கு நம்ம பொதுவாக வியாதி இந்த மாதிரி காரியங்களை தான் நம்ம வேதனையாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் மனவேதனைன்னு ஒன்று இருக்குது. மனவேதனைன்னா என்ன? மனவேதனை தான். அதுக்கு என்ன வியாக்கியானம் கொடுக்க முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. மனசில் காயம், மனசில் வேதனை, மனதில் துக்கம், இப்படிலாம் நிறைய பேர் பட்டிருக்காங்க. வேதனைனா வேதனைன்னு மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னெல்லாம் சொல்லலாம்? வேதனைக்கு ரிலேட்டட் வேர்ட்ஸ் சொல்லுங்களேன். வேதனைக்கு ரிலேட்டட் வேர்ட்ஸ், அதுக்கு நெருங்கிய தொடர்புள்ள வார்த்தைகள் ஏதாவது சொல்லுங்கள். வேதனை, பாடு கொஞ்சம் வேண்டாம், அது கொஞ்சம் வித்தியாசம். ஸ்தோத்திரம். துக்கம் வேற, துயரம். ஹல்லேலூயா. என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில், என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மகிழ்வித்த மகிபனையே, மகிழ்வித்த மகிபனையே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. நீங்க படிக்கிற பாட்டுல பாடுகளும் வேதனைகளும் பறந்து போய்தான் ஆகும். ஸ்தோத்திரம். கொஞ்சம் உற்சாகமாக கரங்களை தட்டி, பழைய பாட்டு தானே, பாடுவேன் பரவசமாகுவேன். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக கை தட்டுவோமா? அந்த பாட்டை பார்த்தாவது வேதனை போகட்டும், கஷ்டம் ஓடட்டும், நஷ்டங்கள் ஓடட்டும், வேதனைகள், துயரங்கள், துக்கங்கள், கண்ணீர், கவலை எல்லாம் மாறுவதாக. பிரைஸ் எல்லாம்.
என்று மாறும் எந்தன் துயரம் எந்தை மனமும் ஏங்குகையில், என்று மாறும் எந்தன் துயரம் எந்தை மனமும் ஏங்குகையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மகிழ்வித்த மகிபனையே, மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அந்த பக்தன் அப்படி இதை பாடுறாரு. எப்படி பாடுறாரு? நான் பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஹல்லேலூயா. ஒருவேளை ஜெபிக்க முடியல, கஷ்டமாக இருக்குன்னா அந்த மாதிரி பாட்டுகளை எடுத்து என்ன செய்யணும்? பாடணும். ஹல்லேலூயா. கசந்த மாறா மதுரமாக மாறும், துயரம் மாறும், துக்கம் மாறும், கண்ணீர் மாறும், அழுகை மாறும், வேற என்ன? வேதனை மாறும், மாறும் மாறும் மாறும். யாரால மாறும்? தேவனால் மாறும், தேவனால் கூடும், தேவனால் நீங்கும். ஆண்டவரே, இந்த வேதனை நீர் மாற்றும், அப்படி சொல்லலாம். இதை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லலாம். விசுவாசமாக என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஸ்தோத்திரம். சரி, இப்போ தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே, அவருடைய வாழ்க்கையிலே சரீர வேதனையும் இருந்துச்சு, மனவேதனையும் இருந்துச்சு. ரெண்டும் சேர்ந்து அவர் அப்படியே தாக்குது. ஒருவேளை சரீர வேதனை மாத்திரம் இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம தாங்கிக்கிடலாம். அதோடு சேர்ந்து மனவேதனையே வந்துச்சுன்னா நம்மளால் தாங்கி கொள்ளவே முடியாது இந்த வேதனையை. இப்போ இந்த அதிகாரத்தில் நான் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு சொல்லி பார்க்குறேன். அதுக்கு என்னெல்லாம் வேதனை அவருக்கு இருக்குது பாருங்கள். 3ஆம் வசனத்தில், என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. மாம்சத்தில் என்ன இல்லையா? ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் இல்லைனாலே நம்ம ஒரு மாதிரி ஆயிடுவோம், சுகம் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிடுவோம். அவர் சொல்கிறாரு, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, அது ஒரு வேதனை. அடுத்த அதே வசனத்து பின்பகுதியில், என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. மாம்சத்திலையும் வேதனை, பிள்ளைகள் மாம்சத்திலும் வேதனை, எலும்புகளுக்குள்ளாகவும் அவருக்கு என்ன இருக்குது? வேதனை. அதெல்லாம் பயங்கரமான ஒரு காரியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில், என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. புண்கள் அவருக்கு நிறையா. நம்ம என்னமோ யோபுவுக்கு மாத்திரம்தான் புண்ணு இருக்குதுன்னு நினைக்கிறோம். இவர் வாழ்க்கையில் ஒரு சமயத்தில் என்ன செஞ்சிருக்கு? புண்கள் அழுகி, அவருடைய மதிகேட்டி நிமித்தமாக அவருக்கு என்ன வந்துச்சான்? சரீரத்தில் புண்கள் வந்து அவரை என்ன செஞ்சது? வேதனைப்படுத்துச்சு. மாம்சத்தில் வேதனை, எலும்பில் வேதனை, அப்புறம் அதில் எலும்பு மாம்சத்து மேலே ஃபுல்லாக என்ன வந்துச்சு? புண்கள் என்ன செஞ்சுட்டு வந்துருச்சு. அடுத்த 7ஆம் வசனத்தில் பாருங்க, என் குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது. குடல் என்ன செய்யுது? எரிபந்தமாக என்ன செய்யுதான்? எரியுதான். வயிற்று வலி, சாப்பிட்டா ஆகாரம் என்ன செய்யலை? ஜீரணிக்கலை. ஒருவேளை அங்கே குடல் புண்ணு இருந்ததோ என்னமோ தெரியல. அப்படி தானே? இப்போ குடல் புண்ணெல்லாம் நம்ம வரும் தெரியுமா? குடல் புண்கள். அதுனா குடல் புண்ணுங்கள்லாம் இருந்தனா எது சாப்பிடக்கூடாது? உரைப்பான ஐட்டம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. உரைப்பான ஆகாரம் சாப்பிடக்கூடாது. இப்போ பாருங்க, அதில் சொல்லியிருக்கேன், என் குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது. அடுத்தது 8ஆம் வசனத்தில், நான் பலனற்று போனேன். பலன் எல்லாம் என்ன செஞ்சிட்டு அவருக்கு போயிருச்சு. இதெல்லாம் எதை குறிக்கிறது? சரீரத்தில் வருகிற வேதனை. அப்போ இவருடைய வாழ்க்கையிலும் என்ன இருந்திருக்கு? சரீரத்தில் யோபுவுக்கு மாத்திரம் இல்லை, தாவீது அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சரீரத்தில் இத்தனை வேதனை. என்ன வேதனை? மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது. இதனால என்னுடைய பலன் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? போயிட்டு அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு வேதனை. இது என்ன வேதனை? சரீர வேதனை. அடுத்தது மனவேதனையை பாருங்க. அதே 8ஆம் வசனத்தின் பின்பகுதியில், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். இருதயம் அப்படி கொந்தளிக்கிறது. வேற எது கொந்தளிக்குதுன்னு பைபிள் சொல்லுது? ஒன்று சொல்லுதில்ல, துன்மார்க்கனுடைய இருதயமா? துன்மார்க்கன் கடல்கள் போல கொந்தளிக்கிற அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல. சரியா சொல்லுங்களேன் கொஞ்சம் அந்த வசனத்தை தான். துன்மார்க்கன் கொந்தளிக்கிற கடலை போல இருக்கிறானா? கொந்தளிக்கிற கடல் எப்படி இருக்கும்?
அது அமைதியாக இருக்குமா? ஒரு சமாதானமாக இருக்குமா? ஒரு இளைப்பாறுதலாக இருக்குமா? இருக்காது. அது மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும், அப்படியே ரவுண்டு கட்டி என்ன செய்யும்? அப்படியே பயங்கரமாக இருக்கும். அப்போ துன்மார்க்கன் எப்படி இருக்கிறான்? கொந்தளிக்கிற கடலை போல இருக்கிறான். இப்போ இதில் அவர் சொல்றாரு, என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். அவருக்கு அப்படி ஒரு கொந்தளிப்போ, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. அடுத்தது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை, அது இருக்கட்டும். அடுத்தது, என் உள்ளம் குழம்பி அலைகிறது. உள்ளம் எப்படி செய்யுதான்? குழம்பி அலைகிறது. உள்ளம் குழம்பி அலைகிறது. அதில் 10ஆம் பின்பகுதியில் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று. பார்வை கூட கம்மியாக போயிருக்கு. அது சரீர வேதனை. சரீர வேதனையில் அதை சேர்த்துக்கிடுங்க. இது மனவேதனையில் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன், என் உள்ளம் குழம்பி அலைகிறது. இப்படிப்பட்ட பயங்கரமான வேதனைகளின் மத்தியில் யார் இருந்திருக்கிறா? தாவீது இருந்திருக்கிறா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட வலி நம்ம வேதனை நம்ம பார்த்துருக்குறோமா? மாம்சத்தில் வேதனை, எலும்புகளில் வேதனை, கண்களில் வேதனை, உடம்பு ஃபுல்லாக புண்கள், அதனால் நாற்றம் எடுக்கக்கூடிய அளவு சரீரத்தில் பலவீனம், குடல்கள் எரிபந்தமாக என்ன செய்யுது? குடல்களில் இருந்து வேதனை உண்டாக்குறது, கண்களில் ஒளி இல்லை. இப்படி ஒரு வியாதியஸ்தனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வேதனை நமக்கு இருந்திருக்குதா? நம்ம வாழ்க்கையில் இத்தனை வேதனைகளும் நமக்கு இருந்திருக்குதா? ஏதாவது ஒன்று வந்துட்டா போதும், நம்ம உடனே 4 பேர் நம்ம விசாரிக்கணும். இப்போ இவரே ஒரு இடத்த அப்படி புறம்புகிறாரு, எனக்கு பரிதவிக்கப்படுகிறோம். ஒருத்தருமே யாராவது வருவாந்து விசாரிக்க வருவான்னு பார்த்தா ஒருத்தனும் வரமாட்டேக்கான். யார் வந்து விசாரித்து யார் என்ன புண்ணியம்? வேதனை நீக்குகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். வேதனைகளை நீக்குகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். யார் விசாரித்தா என்ன, யார் விசாரிக்காட்டா என்ன, இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். சிலர் இதெல்லாம் விரும்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்க, சொல்லவும் செஞ்சிடறாங்க. நீங்கள் விசாரிக்கவே இல்லையே அப்படி என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க. அப்படி இப்போ சொல்லி வேதனைப்படுத்துறது, நீர்லாம் விசாரிக்கவே வரலையே அப்படின்னு சொல்லி தாறுமாறாக பேசுறது. அப்படிலாம் என்ன செய்கிறாங்க? பேசியிருக்காங்க. என்னே பேசலை இது வரைக்கும், நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். பேசியிருக்காங்க அப்படிலாம். ஸ்தோத்திரம். இது வேதனைக்கு வேதனை மாதிரி. ஏன்னா அவர் வந்து அப்படி விசாரிக்கிற குணம் உடையவர். அவர் வந்து எல்லாரையும் என்ன செய்வார்? விசாரிப்பார். அதனால அவர் மற்றவங்களையும் அதே மாதிரி என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். எல்லா மனுஷரும் ஒன்று போல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் விசாரிப்பாங்க, ஒரு சிலர் மனசில் அதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஜெபத்தில் அதை செய்வாங்க. அதனால நம்ம எல்லாரையும் ஒன்று போல் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நாம் இருக்கிற மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு நான் இங்கே வந்துடுறேன். இவருடைய வாழ்க்கையில் எப்போ வேதனை, பயங்கரமான வேதனை. நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம். யோபு தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் யோபுவை விட பயங்கரமாக இருந்திருக்கு அவர் சரீர பலவீனம். அவருக்கு புண்கள் மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, வேற ஏதாவது போட்டிருக்கான்னு தெரியல. நான் உள்ள இன்னும் போகலை. யோபுக்குள்ளே உள்ள ஊடுருவி போனால் தான் தெரியும். இப்போதைக்கு எனக்கு மேலோட்டமாக என்ன தான் தெரியுது? யோபுவுக்கு என்ன தான் இருந்துச்சு? உடம்பு ஃபுல்லாக புண்கள் இருந்துச்சு. ஆனால் நம்ம தாவீதுக்கு உடம்பு ஃபுல்லாக புண்ணு, வேற என்னெல்லாம் இருந்துச்சு? குடலில் புண்ணு, குடலில் காயம், எலும்பில் வேதனை, கண்ணில் சரியான பார்வை இல்லை. இப்படி பல காரியங்களில் கஷ்டப்பட்டு அப்படியே வேதனையை இழுச்சு, ஐயோ எனக்கு வேதனை தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காதான். 38:6 என்ன வாஸ்தவம்? நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு தெரிகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருக்கு வேதனை, ஒவ்வொரு நாளும் அவருக்கு துக்கம். காலையில் எழும்பிட்டு அவர் நினைப்பார், என்னைக்கு மாறும் இந்த துக்கம், என்னைக்கு மாறும் இந்த துயரம், ஐயோ எனக்கு சரீரமெல்லாம் பலவீனமாக இருக்கிறது, பலவீனப்பட்டு போயிருக்கிறேன்னு, மாம்சத்தில் பலவீனம், ஐயோ வியாதி தாங்க முடியல. சுருண்டுற மாட்டோமா நம்ம? ஒரு வயிற்று வலி நமக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். நல்ல அந்த வயிற்றில் அல்சர், அதுக்கு பேர் தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க? அல்சர். அல்சர் இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது? உரைப்பான சாப்பிடக்கூடாது. நல்லா மட்டன் கடையில் புரோட்டா கடையில் போய் 3 புரோட்டா, 1 சிக்கா, 1 சுக்கா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வாங்க. எப்படி இருக்கும்? வயிறு சந்தோஷமாக இருக்குமா? மகிழ்ச்சியாக இருக்குமா? ஐயையோ அதை தாங்கவே நம்மளால் முடியாது. அப்போ ஒரு குடல் உபாதை நமக்கு இருந்தாலே முடியாது. உடம்பு ஃபுல்லாக பல வியாதிகள் இருக்கிறது. எலும்பில் பாதிப்பு, சதையில் பாதிப்பு, வயிற்றில் பாதிப்பு, கண்ணில் பாதிப்பு, ஐயோ மனவேதனை வேற, இருதயம் குழம்புது, மன உளைச்சல் வருது. இந்த வேதனை யாராலங்க நிற்க முடியும்? இப்படிப்பட்ட வேதனை யாரால மாற்ற முடியும்? ஒரு டாக்டரையே பார்க்க முடியும் சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர் இன்னைக்கு இருக்காங்க. முந்தையெல்லாம் ஒரு டாக்டர் தான் இருப்பார், இன்னைக்கு அப்படி இல்லை. அந்த டாக்டரே சொல்லிடுவார், உங்களுக்கு என்ன செய்யுது? நரம்பு. நீங்கள் ராம்சுந்தரை போய் என்ன செய்யுங்க பாருங்கள், ராம்சுந்தரை போய் பாருங்கள், நரம்பில் பிரச்சனை. ஹார்ட்டா, அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் என்ன செய்யுங்க பாருங்கள். கண்ணா, அந்த கண் டாக்டர்கிட்ட போய் என்ன செய்யுங்க பாருங்கள்.
ஸ்தோத்திரம். இது எத்தனை டாக்டர்கிட்ட போய் நாம் சுகமாக இது நாள் முழுசும் அலைஞ்ச ஒரு பெரிய மஞ்சப்பையை வச்சுக்கிற வேண்டியது. அது ஃபுல்லாக என்ன வச்சுருக்கணும்? பணத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டாக்டர்டா போக வேண்டியதான். இவர் இந்த வேதனையை மாற்றிடுவாரா, இந்த வியாதியை இவர் நீக்கிடுவாரான்னு. மொத்த வியாதியை நீக்க ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் வியாதியோடு இருக்கீங்களா, மனபாரத்தோடு இருக்கீங்களா, மனவேதனையோடு இருக்கீங்களா? ஐயோ, சிலருக்கு பாருங்கள் பிள்ளைகளினால வேதனை. ஸ்தோத்திரம். சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்கான், கேட்க மாட்டேங்கான். சர்ச்சைக்கு வானா வர மாட்டேங்கான். என்ன பண்ணுறது அவனை? சர்ச்சைக்கு வானா என்ன செய்ய மாட்டேங்கான், வர மாட்டேங்கான். அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன். அந்த சர்ச்சுக்கு போயிட்டேன், இந்த சர்ச்சுக்கு போயிட்டேன். அங்கே போனாலும் தெரியும், அங்கேயும் போயிருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிள்ளைகளினாலே வேதனை, எவ்வளோ பாடு இவருடைய வாழ்க்கையில். இது நம்ம சொல்லப்படலை. இவருக்கு பிள்ளைகளினால் எவ்வளோ வேதனை இருந்துச்சா? அப்சலோமினால வேதனை, அதோனியாவில் வேதனை, அம்னோனால வேதனை. ஸ்தோத்திரம். இவருக்கு 4 பக்கத்தில் இருந்தும் வேதனைகள் அவரை சூழ்ந்திருந்தது. யோபு தான் நம்ம ரொம்ப பாடுபட்டாருன்னு சொல்கிறோம். அதுக்கு ஈக்குவலாக, அதுக்கு மேலேயே இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அத்தனை பாடுகள், அத்தனை வேதனைகள். ஆனால் அத்தனை வேதனைகளை மாற்றி அவர் குறிப்பிட்ட வேளையில் அந்த வேதனைகள் எல்லாம் நீக்கி அவர் கொண்டு வர வேண்டிய உயரத்தில் அவரை கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் உதவி செய்கிறவர் மாத்திரம் இல்லை, உயரத்தில் உச்சாணியிலே கொண்டு வருகிற தேவன். நம்முடைய அற்புதங்களை வேதனைகளை மாத்திரம் மாற்றுகிறவர் அல்ல, நம்ம உச்சாணியில் கொண்டு போய் அழகு பார்க்கிற ஒரு தேவன். நம்ம பிள்ளைகள் நல்ல இடத்துல வரணும்னு நம்ம விரும்புகிறோமா இல்லையா? என் பிள்ளை உயர்ந்த இடத்துல வரணும், உயர்ந்த ஸ்தானத்தில் வரணும், அவன் அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், இப்படி நமக்கு எண்ணம் இருக்கிறது போல நம்முடைய தேவனுக்கு நம்மை குறித்த ஒரு எண்ணம் இருக்கு. இந்த வேதனையோடு நம்ம வாழ்றதை அவர் விரும்பவே இல்லை. தாவீது வேதனையோடு வாழ்கிறத அவர் விரும்பினாரா? விரும்பவே இல்லை. அந்த வேதனைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? அவர் நீக்கி போட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை 38:15 வாசிங்க. 38:15. கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். ஏன் காத்திருக்காரு? இந்த வேதனை என்னைக்கு மாறும், இந்த துக்கம் என்னைக்கு மாறும்னு சொல்லி தேவ சமூகத்தில் அவர் என்ன செய்கிறாராம்? காத்திருக்கிறாராம். விசுவாசமாக சொல்லுகிறார், நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். 40:1 வாசிங்க. 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். முதல்ல கேட்பீர், இப்போ கேட்டார். அவருடைய வேதனைகளை, அவருடைய கஷ்டங்களை அறிந்திருந்தது மாத்திரமல்ல, அந்த வேதனைகளை மாற்றும் ஆண்டவரே என்று கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த போது அவர் அவரிடமாய் சாய்ந்து அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அந்த வேதனையை மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். வேதனை உள்ள நேரங்களில், கஷ்டங்கள், பாடுகள், இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே உதவி செய்ய மாட்டீரா? இந்த வேதனை நீக்க மாட்டீரா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? ஆண்டவரே இரக்கம் பாராட்டோப்பா, தயவு பாராட்ட ஆண்டவரே. அப்படி நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். என்ன செய்யணுமா? வேதனையின் மத்தியில் கூப்பிடு, கூப்பிடு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்துட்டு இருக்கும். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கட்டாத அறிந்திடலாகா
எத்தனையோ பதிலளித்தார். எனக்கட்டாத அறிந்திடலாகா எத்தனையோ பதிலளித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். இந்த சரீர இந்த மனவேதனை இருக்கிற வேளையிலே அவர் என்ன செஞ்சார்? தேவ சமூகத்திலே காத்திருந்தார், தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்தார், அவரை நோக்கி கூப்பிட்டார். அவர் சொல்றார், கூப்பிடுகையில் அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்படி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆபத்து நாளில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எனக்கு என்ன செஞ்சார்? செவி கொடுத்தார். இன்னும் பாருங்க, இதே தாவீது 69:20 வாசிங்க. சங்கீதம் 69:20. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். போதும் போதும். அதில் தான் அடுத்தது வருது, எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுவார்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். பார்த்தேன், யாராவது ஆற்றுவாங்களா, யாராவது தேற்றுவாங்களா, யாராவது என்கிட்ட வந்து பேசுவாங்களா, நின்று பேசுவாங்களா. சிலர் அப்படிலாம் நம்ம சபையில் எதிர்பார்க்குறோம்ல. ஸ்தோத்திரம். ஒருத்தர் கூட நின்று பேச மாட்டேங்கிறாங்களா? உண்மைதான், பேசணும். அல்லேலூயா. அவசியம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். நல்ல காரியத்தை பேசுங்க, நலமான காரியத்தை பேசுங்க. கூட்டம் முடிஞ்சோட நின்று என்ன செய்யுங்க? பேசுங்க, விசாரிங்க. ஒரு வாரம் வரலன்னா ஏன் வரல, போன வாரம் பார்க்கலையே உங்களேன்னு கேளுங்க. அவசியம், அது செய்ய வேண்டும் தான். அப்படி ஒருவேளை செய்யாவிட்டால் அவர் எதிர்பார்த்திருக்கிறாரு பாருங்களேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனும் காணேன். பார்த்தேன், இது நமக்கு ஒப்பேராது. இவங்ககிட்ட இருந்து ஏதாவது அற்பம், ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வந்துருமா, ஆறுதலான வார்த்தை வந்துமான்னு காத்திருந்து நான் சோர்ந்து போனேன். ஆகவே என்ன பண்ணினேன்? கர்த்தருக்காய் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். யார் விசாரிச்சான்னா, யார் விசாரிக்காட்டான்னு, யார் பரிதவிச்சால் என்ன, யார் பரிதவிக்காவிட்டால் என்ன. சிலர் இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தோடனே கேட்கணும், என்ன பிரதர் ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க? ஆமாம் பிரதர், என்ன பிரதர் செய்ய, ஒரே குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம். அப்படி சிலருக்கு அழுகையும் வந்துடும், சிலருக்கு இருக்கும். அந்த பாடுகள்லாம் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. இவங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? நீங்கள் சொன்னீங்களே அவங்களால எதாவது செய்ய முடியும். ஒருவேளை பரிதவிப்பாங்க, அப்படியா சிஸ்டர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் சிஸ்டர் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அவ்வளோதான் அவங்களால செய்ய முடியும். அதுக்கு மேலே ஒன்றும் என்ன செய்ய முடியாது. ஆனால் என் வேதனை நீக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை உருவாக்கின ஒரு தேவன் இருக்கிறார், என் வேதனை அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அங்கே போடுவனும் நம்ம முழங்கால, அங்கே நம்ம அமர்ந்திருக்கணும் அவருடைய சமூகத்தில். அவர் கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார். இந்த இடத்துல நம்ம என்னன்னா, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். அந்த நிந்தை எதுவாகவும் இருக்கட்டும், நிந்தை. ஸ்தோத்திரம். 69:4 வாசிங்க. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ இவருக்கு இந்த இடத்துல இந்த வேதனை யாரால? மனுஷனால நம்ம ஒருவேளை நிந்திக்கப்படுகிறோமா, வேதனைப்படுகிறோமா? இது ரொம்ப நம்ம காயப்படுகிறோம் மனுஷர்கள் பேசுகிற பேச்சு இருக்குது, எப்பா பயங்கரமாக அம்பு போல என்ன செஞ்சிடும், நாவிலிருந்து என்ன செஞ்சிடும், வந்துடும். ஸ்தோத்திரம். இது சொல்லுவாங்க, என்னது, அரிசியை கொட்டினா அள்ளிடலாம், தானியத்தை கொட்டினா அள்ளிடலாம், வார்த்தையை கொட்டினா என்ன செஞ்சிட முடியாது, அள்ள முடியாது. இன்னைக்கு மனுஷர்கள் அல்லது விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட மற்றவர்களை நம்ம வேதனைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரும் அதிகமாக இருக்கிறார். அதான் அவருக்கு வேதனையை உண்டாக்குச்சுது. அவருக்கு வேதனை உண்டாக்குச்சு. என்ன செய்யறாங்களா? நிமித்தம் இல்லாமல் பகைக்கிறார்கள். 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனானேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியனும் ஆனேன். சகோதரருக்கும் பிள்ளைகளையா இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? ஏம்மா பேசக்கூடாதுமா, அமைதியாக இருங்க. அல்லது வரும்போது ஒரு இதை போட்டு உட்காந்துருங்க. வந்த உடனே பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒன்று போட்டு ஒட்டிடணும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் அலாட். டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானே. அவங்களால இவருக்கு என்ன வேதனை? யாரால? முதல்ல பகைக்கிறவர், நிமித்தம் இல்லாமல் பகைக்கிறவர்கள். ரெண்டாவது இவருடைய சகோதரர்கள், தாயின் பிள்ளைகள்.
சகோதரர் வேற, தாயின் பிள்ளைகள்னா என்ன? சகோதரர்னாலும் தாயின் பிள்ளைகள்லாம் ஒன்று தானே, கூட பிறந்தவங்க தானே? இல்லை. பிரைஸ் எல்லாம். சகோதரர்னு சொல்லும்போது அந்த நாட்களில் தகப்பனுக்கு 2-3 மனைவி என்ன செய்யும் இருக்கும். ஒரு மனைவிக்கு பிறந்தாலும் அவங்களுக்கு அடுத்த மனைவி பிறந்தால் அவங்கள எப்படி சொல்லுவாங்க? சகோதரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவங்க சகோதரராக இருந்தாலும் அதைத்தான் அவர் அழுத்தி சொல்கிறாரு, என் தாயின் பிள்ளைகளுக்கு. அம்மா, என்னுடைய அண்ணன், என் சகோதரன், எங்கள் அம்மா அப்பா காமனாக இருப்பாங்க, அம்மா வெவ்வேறாக இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய சொந்த தாயினுடைய பிள்ளைகளும் கூட இப்போ எப்படி இருக்காங்களாம்? அந்நியனாக எண்ணுறாங்க. இது அவருக்கு எதை உண்டாக்குது? வேதனை என்ன செய்து உண்டாக்குது. இப்படி சொல்லி வேற 10ஆம் வசனத்தில் பாருங்க, என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. எங்கு பார்த்தாலும் அவருக்கு என்ன கிடைக்கல? ஒரு விடுதலை என்ன செய்யலை? கிடைக்கல. 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் சத்துருக்கள் எல்லாரும் எனக்கு முன்பாக இருக்கிறார்கள், அவர்கள் மூலமாக என்ன வந்துச்சு? நிந்தை வந்தது. அந்த நிந்தை தாவீதை வேதனைப்படுத்தியது. இன்னைக்கு நிந்தை வருதா? மனுஷர்கள் மூலமாக நமக்கு பகைவர்கள்னு இருக்கிறாங்க, சத்துருக்கள், அவங்களுக்கு மூலமாக நமக்கு வேதனை வருது. சகோதரர்கள் மூலமாக வேதனை வருது. தாயின் பிள்ளைகள் மூலமாக வேதனை வருகிறது. ஸ்தோத்திரம். உபவாசித்து ஜபிச்சாலும் அதுக்கு எந்த பதிலும் இல்லாமல் அதுவும் அவருக்கு என்ன வருது? ஒரு வேதனை. ஜெபம் பண்ணியாச்சு, உபவாசிச்சாச்சு, நிந்த மாற மாட்டுக்கு, வேதனை மாற மாட்டுக்கு. அதுதான் அவர் அந்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு 69:20, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். ஆனால் அது எப்படி பதில் அவருக்கு கிடைச்சதுன்னா 33ஆம் வசனத்தில், கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். தன்னை எப்படி சொல்லிக்கிடுறாரு? தான் ஒரு எளியவன், இவ்வளவு எனக்கு வேதனை இருந்தாலும் என் விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வேதனையை பார்த்து நம்ம வேதனை பெருசாக இருக்கிறது நினைக்கிறது இல்லை. வேதனை சிறுசோ பெருசோ அந்த தேவனிடத்தில் நாம் ஜெபம் பண்ணும்போது, விண்ணப்பம் பண்ணும்போது, எளியவர்கள், அதாவது சாதாரண மனிதர்கள், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் அல்லது ஒரு சாதாரண ஆள் கூட, இயேசுவே தேவனே இந்த வேதனையை மாற்றோப்பா, இந்த நிந்தனையை மாற்றோப்பான்னு நம்ம சொன்னால் கண்டிப்பாக அந்த ஜபத்து அந்த காரியத்துக்கு என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். தாவீது அவருடைய வாழ்க்கையில் வேதனை அப்படியே கடைசி வரைக்கும் இருந்துச்சா? இல்லை. வேதனை என்ன செஞ்சது? நீங்கினது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி புதிய உடன்படிக்கைக்கு வரேன். இயேசு கிறிஸ்து வேதனைகள் எல்லாம் நீக்கி இருக்கிறாரு. அதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம், பார்த்து நம்ம முடிச்சிடலாம். மத்தேயு 4:23-24 வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். பிரைஸ் தி லார்ட். வேதனை எதனாலனா இதில் சொல்லியிருக்கு, பலவித வியாதிகள், சகல பிணியாளிகள், பிசாசு பிடித்தவர்கள், சந்திர ரோகி, திமிர்வாதக்காரர், பிரித்து போட்டிருக்கு. முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா பிணியாளிகளுக்கு வருகிற வேதனை, பிசாசு பிடிக்கப்பட்டவர்களால் அவங்களுக்கு வருகிற வேதனை. இந்த வேதனையை யார் நீக்கினா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 23ஆம் வசனத்தில் வாசித்தோம் கலிலேயாவில், 24ஆம் வசனத்தில் பார்த்தோம் சீரியா எங்கும். நம்ம சும்மா படிச்சுட்டு போயிடுவோம். இவர் எங்கெல்லாம் கால் வச்சாரோ அங்கெல்லாம் வேதனையை நீக்கினார். ஏன் முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கணும், அடுத்த வசனத்தை வாசித்திடலாமே அப்படின்னு பார்த்தா இல்லை. முதல்ல கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அந்த வேதனைகளை அவர் நீக்குகிறார். 24ஆம் வசனத்தில் அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. சீரியா எங்கே இருக்கு? பக்கத்து நாடு. ஆச்சரியமாக இருக்குது. சீரியா தேசம் அங்கே தானே இருக்குது. அல்லது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே இன்னொரு சீரியா இருந்துச்சா? அது வேத பண்டிட்டு தான் கேட்கணும். ஆனால் பொதுவாக இது நீங்கள் பார்க்கும்போது அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. கீர்த்தி என்றால் என்ன? அவருடைய புகழ். அவருடைய புகழ் கீர்த்தி எங்கே போயிடுச்சு? அப்பொழுது பலவித, ஒருவேளை இப்படி இருக்கலாம், இவர் சீரியாவுக்கு போனதாக சொல்லப்படலை, சீரியா எங்கும் அவருடைய புகழ் பரம்பிட்டு அங்கிருந்து ஜனங்களை கொண்டு வந்துட்டாங்க. இயேசு எங்கே இருக்கிறாரோ இதிலே வந்துருச்சு. ஹல்லேலூயா.
அப்பொழுது பலவித வியாதிகளையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ இவர் சீரியா தேசத்துக்கு போகலை, இவர் எங்கே தான் இருக்கார்? இஸ்ரேல் தேசத்தில் தான் இருக்கார். அவருடைய புகழ் எங்கெல்லாம் பரவிட்டு? சீரியா தேசத்துக்கு. அங்கே உள்ள வியாதியஸ்தர்கள், சந்திரரோகிகள், பிசாசு பிடித்தவர்கள், வேதனையினால் கஷ்டப்படுகிறவர்கள் அவருடைய உள்ள என்ன செய்யலை, தாங்கலை. அத்தனை பேருக்கும் அதான் அவர்களை சொஸ்தமாக்கினார். யாரெல்லாம் வியாதிஸ்தராக வந்தாங்களோ, இதுதான் இயேசு கிறிஸ்துவிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த வசனத்தின்படி அதுதான். அவரிடத்துல வந்த யாரையும் அவர் வெறுமனே அனுப்பினதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அன்றைய தினத்தில் இயேசுவானவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர்கிட்ட வந்த வியாதியஸ்தம் ஒருவனும் என்ன செய்யலை, குணமாகாமல் போகலை. ஆனால் இன்றைக்கி நமக்கு குணமாகவே மாட்டேக்குது. ஏன்? அப்போ ஆண்டோட கேட்கணுமா வேண்டாமா? இந்த வசனத்து மேலே கை வச்சு ஜெபிக்கணுமா வேண்டாமா? ஸ்தோத்திரம். வியாதியஸ்தர்கள், வியாதினால் வேதனைப்படுகிற நாம இந்த வேளையில் என்ன செய்யணும்? இந்த 23ஆம் வசனத்தின் மேலும் இந்த 24ஆம் வசனத்தின் மேலும் என்ன ஆண்டவரே, நீர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் உம்மிடத்தில் வந்தவர்கள் எல்லாம் சுகமாக்கி வேதனையை நீக்கினீர். ஆனால் இப்போ நான் உம்மை என்னுடைய உள்ளத்திலேயே நான் பெற்றிருக்கிறேன். நீர் எங்கும் அசைவாடி கொண்டிருக்கிறீர். இப்பொழுது நான் வியாதியினாலே வேதனைப்படுகிறேன். அன்னைக்கு வந்தவங்க எல்லாரையுடைய வேதனையை நீக்கினீர். அப்போ இன்னைக்கு என் வேதனையை நீ நீக்கணும் இல்லை? அப்படி சொல்லி பாருங்களேன். அல்லேலூயா. அவர் கேட்பார், எந்த வியாதியாக இருக்கட்டும். கண்டிப்பாக இந்த வசனத்தை நம்ம உரிமையாக்கி கொள்ள வேண்டும். இந்த சிஸ்டர் இன்னைக்கு சாட்சி சொன்னது மாதிரி தான். ஒருவேளை அவங்க சில சமயம் கட்டின உடனே செஞ்சுருவாங்க, பயப்படுத்திடுவாங்க. எப்படியாவது என்ன செஞ்சிடும், அனுப்பிடுவோம், அதை செக் பண்ணிடுவோம்னு பார்க்கும்போது நீர் கட்டி. சில சமயங்களில் கேன்சராகவே இருந்தாலும் கூட கேன்சரையும் குணமாக்குகிற தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நமக்கு அந்த அளவு விசுவாசம் வரமாட்டேக்கு. வயிற்று வலியை என் தேவனால் குணமாக்க முடியும், ஆனால் கேன்சரை குணமாக்க முடியாதுன்னு நாமே ஒரு காரியத்தை செஞ்சிடறோம், வச்சிடறோம். இந்த வியாதியை தேவனால் போக்க முடியாது. இதை மாத்திரையால் தான் சரி பண்ண முடியும். மாத்திரை சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லலை. அதே சமயத்தில் இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். இந்த இடத்துல ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபிக்கணும். இந்த இடத்துல என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். என்ன விசுவாசம்? நீர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே இத்தனை பேருடைய வேதனையை நீக்கினீர்ல, இப்போ நீர் ஆவி ரூபமாக எங்கும் இருக்கிறீர்ல, எங்கும் இருக்கிற இறைவனாக இருக்கிற, ஏன் என் சரீரத்தில் இருக்கிற தலைவலியை மாற்றக்கூடாது? ஏன் இந்த நரம்பு பிரச்சனையை மாற்றக்கூடாது? ஏன் அடிக்க எனக்கு முட்டில் எனக்கு பலன் இல்லையே, அவ்வளோ வரைக்கும் பலனை கொடுத்துருக்கிறீல்ல, சந்திரரோகி சுகமாயிருக்கான், லேகியோன் பிசாசு பிடிச்சவனுடைய வேதனையை நீக்கி இருக்கிறீரு, எப்படிப்பட்டதெல்லாம் செஞ்சிருக்கிறீரு, எனக்கு செய்யக்கூடாதா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? நீங்கள் தான் சொல்லணும். அல்லது எழுதி போடணுமா? ஹலோ, ஏசு விடுவிக்கிறார், எஸ் எஸ் ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ, ஐபிஎஸ் ஃப்ரம் ஐபிஎஸ் ஐ எம் ஸ்பீக்கிங், வாட் யூ வாண்ட். இந்த ஃபோனை போடுறதுக்கு தேவ சமூகத்தில் இந்த ஃபோனை அங்கேயே போடுங்க. ஹரிசாண்டலுக்கு போடுறதுக்கு பதிலாக எங்கே போடுங்க? வெர்டிக்கலாக போடுங்க. நீங்களே போடுங்க, வெர்டிக்கலாக போடுங்க. அதுக்காக ஜெபிக்க வேண்டாம், ஃபோன் பேச வேண்டாம்னு சொல்லலை. அது உங்களுடைய ஜெபங்கள் நமக்கு எதை கொடுக்கும்? அந்த ஜெபங்கள் நம்மை தாங்குகிற ஊழியம் அவங்க செய்கிறாங்க, செய்யட்டும். ஆனால் நாம் ஃபோனை எங்கே போடணும்? எப்படி போட போகிறீங்க ஃபோனை? எப்படி ஃபோன் டயல் எப்படி பண்ண போகிறீங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரித்துவ தேவனை துதித்திடுவோம். எப்படி நம்ம ஜெபம் பண்றோம்? இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. அட்ரஸ், ட்ரூ அட்ரஸ், ஃபாதர். அப்புறம் என்ன போடுவீங்க? சன் இல்லை, அதாவது இயேசுவின் நாமத்தினாலே நான் என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். அங்கே த்ரூ வந்து ஜீசஸ், ட்ரூ பிதா, த்ரூ ஜீசஸ். யாருடைய பலன்? ஆவியானவருடைய பலன். ஆவியானுடைய பலனினாலே இயேசுவின் வழியாக பிதாவின் இடத்துல போய் என்ன செய்யும்? நம்ம ஜெபம் சென்றடையும். இன்னும் பாருங்க, காண்புங்க, மத்தேயு 8:5-6 வாசிங்க. மத்தேயு 8. கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். என்ன வேதனை? திமிர்வாதம். நிறைய வாதங்கள் இருக்கு. திமிர்வாதம், வேற என்ன வாதம்? ஆசீர்வாதம் சொல்லிடாதீங்க இந்த இடத்துல. பக்கவாதம். வாதம்னா என்னன்னா செயல்பட முடியாமை. திமிர்வாதம்னா என்னன்னா காலு கையெல்லாம் என்ன செய்யாது,
அவங்களுக்கு செயல்பட முடியாது. அதனால தான் திமிர்வாதக்காரனை கட்டில் வச்சு என்ன செஞ்சாங்க, தூக்கிட்டு வந்தாங்க. சிலருக்கு கை முடக்குவாதம், பக்கவாதம், இந்த இடத்துல என்ன வாதம், திமிர்வாதம். திமிர்வாதத்தினால என்ன செய்யப்படுறான், வேதனைப்படுகிறான். ஒரு வியாதி ஒரு மனிதனை என்ன செய்கிறது, வேதனைப்படுத்துகிறது. எப்பவும் நம்ம சபையில் வேதனை உள்ளவங்க நிறைய பேர் நம்ம இருக்கோம். வேதனையை மாற்றுகிற தேவன், வேதனை நீக்குகிற தேவன் அறிந்து கொள்ளணும். அவர் சொல்றாரு, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான்னு சொன்னார். அப்புறம் அவரே சொல்லிட்டாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். இதெல்லாம் நல்லா கோடு போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். நம்முடைய தேவனுக்கு பிரியம், தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நாம் சொஸ்தமாக வாழ்வது, நாம் ஆரோக்கியமாக இருப்பது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்னு சொன்னீரே, நீர் ஏன்பா என் சரீரத்தில் வரமாட்டேங்கிறீரு, நீர் ஏன்பா என் வீட்டில் வரமாட்டேங்கிறீரு, எப்போ பார்த்தாலும் அதே ஈசினோஃபிலியா, ஒரே ஈசினோஃபிலியா, நிற்க முடியல, 5 நிமிஷம் நிற்கணும்னு சப்பானியாக மாறிடுறேனப்பா. ஸ்தோத்திரம். 5 நிமிஷம் நிற்க முடியாது. இப்போ சில சமயம் ஜபங்களில் எழுப்பி விடுங்க. ஆனால் இந்த ஆட்கள் சமையல் வேலையில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிற்பாங்க. சமையல் வேலையில் எவ்வளோ நேரம் நிற்பாங்க, 1 மணி நேரம் நிற்பாங்க. ரேஷன் கடையில் 1 மணி நேரம் நிற்பாங்க. க்யூவில் வேறு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இதில் க்யூனா அங்கே 1 மணி நேரம் நிற்க தயார். ஆனால் சர்ச்சில் மாத்திரம் வலி எப்படி தான் வருதோ தெரியல. ஒருவேளை சைத்தான் அதுக்குள்ளே புகுந்துடுறானோ என்னமோ தெரியல. நிற்காத பலவீனத்தை உண்டாக்கிறானோ என்னமோ தெரியல. 5 நிமிஷம் ஆனவுடனே டபக்குன்னு செஞ்சிருவாங்க. உட்காந்து சமையல் வேலை பார்க்க மாதிரி உட்காந்துருங்களாம் பார்ப்போம். கால் வலிக்குதுன்னு உட்காருங்க. அப்படி நான் கால் வலிக்குன்னு உட்காருவேன்னு சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்கள். அதுக்குள்ளே அந்த பாலோ அதோ பொங்கி கறி பிடிச்சி அப்புறம் அது நாசமாக போயிடும். அப்போ அங்கே பம்பரமாக சுற்றுற நாம இங்கே ஒரு 5 நிமிஷத்தில் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. கையை காலம் ஆட்டுங்களேன். அதுக்கு தான் ஃபாதர் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆறாதீங்க. சோத்திரப்பா சோத்திரம் அப்படி செஞ்சு பாருங்களேன். நாம் அசைய மாட்டோமே, அச்சாணி மாதிரி இப்போ அப்படியே சொல்லுங்க, சோத்திரப்பா 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 சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதுதான் அவர் இந்த குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கே இங்கேயும் ஓடுறாரு. எதுக்குன்னா இதுக்கு தான். ஒரே இடத்துல நின்னா என்ன ஆயிரும், பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு அது வராது. சில சமயங்களில் நான் நின்னே பேசுகிறேன்னா பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ காலெலாம் கொஞ்சம் வீக்காக தான் ஆகுது. ப்ரைஸில் கால் இழுத்துட்டு போயிடும். நைட்டு க்ளோரி க்ளோரி காலை பிடி, காலை எங்கே காலை பிடிக்க, அது ஒரு 5 நிமிஷம் வேதனையை கொடுத்துட்டு தான் என்ன செய்யுது, சில சமயங்களில் போகுது. இது வயது கேட்ட பலவீனம். சிலது வயது கேட்ட பலவீனம் இருக்கும். ப்ரைஸ் எல்லாம் எல்லாரும் மோசைய மாதிரி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. வயது அதனால கண்ணாடியெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம், போட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. சில காரியங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வேதனையை நம்ம உண்டாக்கிக்கிட்டே இருக்கும்போது டாக்டராலே கூட முடியலைன்னா அப்போ யார் தான் நமக்கு செஞ்சாகணும், தேவன் தான் செஞ்சாகணும். வேலைக்காரன் வேதனைப்படுகிறது அவரால் தாங்க முடியல. அப்படி எடுத்துக்கொள்ளணும் இந்த பாயிண்ட்டு. வேலைக்காரன் தானே, நீ போனா நான் எக்ஸ் போனால் நான் ஒய்யை வச்சுக்கிறேன், சீக்கிரம் போ, செத்து தோலை, ஓடி போயிரு. வேலை பைபிளில் எப்படி ஏதாவது இருக்கான் வேலைக்காரனை கைவிட்ட கேஸு எங்க? மேலே பார்க்க வேண்டாம், மேலே யார் இருக்கா, அங்கே இது எழுதி போட்டிருக்கா. ப்ரைஸ் அலாட். ஒரு வேலைக்காரனை என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அமலேக்கியர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, எகிப்திய வேலைக்காரர்களை என்ன செஞ்சிட்டாங்க, நோய்வாய்ப்பட்டதுனால கைவிட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. கைவிடுகிற ஒரு உலகம் தான் இது. ஆனால் இவர் அப்படி இல்லை. அந்த வேலைக்காரன் ஒருவேளை உண்மையுள்ள வேலைக்காரனாக இருந்திருப்பானோ, உத்தமனான வேலைக்காரனாக இருப்பானோ, திறமை உள்ள வேலைக்காரனாக இருப்பானோ, நமக்கு அது தெரியாது. ஆனால் அவருக்காக இவர் என்ன செய்கிறாரு, அந்த வேதனை இவரால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஆகவே என் வேலைக்காரனுடைய வேதனை நீக்கணுமே ஆண்டவரேன்னு யார்கிட்ட வராரு, இயேசுகிட்ட என்ன செய்கிறாரு, வர்றாரு. அன்னைக்கு அவருடைய நான் வந்து சொஸ்தமாக்குவேன்னு சொல்கிறாரு. உடனே இவர் சொல்லிடுறாரு, நீங்களாம் அவர் ஒன்று வர வேண்டாம்ப்பா, எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமான்னு சொன்னோன்னு அவர் அசந்துட்டார். அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு, அப்படியே சந்தோஷப்படுறாரு. இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லைன்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒரு வேலைக்காரன் சொஸ்தமானன்னு சொன்னார். சொன்ன நேரத்தில் இவர் இருந்த இடம் வேற, அவன் இருக்கிற இடம் வேற. தேவன் தூரம் அவருக்கு ஒரு பொருட்டு அல்ல. அவர் தூரத்துக்கும் ஆண்டவர், அவர் சமீபத்துக்கும் ஆண்டவர். இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் எதை செய்தாரோ இப்போ ஆவியின் ரூபத்தில் அதே செய்ய, அந்த வேதனையை மாற்ற அவரால் கூடும். இதை எழுதி வச்சு நீங்கள் உரிமையாக்கி கொள்ளணும். ஆக்குவீங்களா? உரிமையாக்கலாமா? பிரைஸ் அலாட், ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு நபரை பார்ப்போம், பார்த்துட்டு மத்தேயு 15:21-22. மத்தேயு 15:21-22. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். வியாதி, எல்லா வியாதியுமே பிசாசினால் உண்டானதில்லை.
சில வியாதிகள் பிசாசினால் உண்டானது. அப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் வியாதிகள். இப்போ இதுக்கு முன்னால் பார்த்தது அவருக்கு வியாதி தான். திமிர்வாதம்ங்கிறது என்னது? ஒரு வியாதி. அந்த வியாதியை என்ன செஞ்சார்? ஆண்டவர் குணமாக்கி இந்த வேதனையை நீக்கினார். இப்போ இந்த அம்மாவுடைய கானானிய ஸ்திரீயுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இவளை யாரை தான் கூப்பிட்டா? ஏசு கிறிஸ்துவ வந்தா. இந்த அம்மா எங்கே உள்ளவங்க? அந்நிய ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ. இவர் தீரு சீதோன் பட்டணத்தின் திசைகளுக்கு போனார். அதுமே அந்த எல்லைக்குள்ளே தான் இருந்திருப்பார் போல தான் தெரியுது. திசைகளுக்கு போனார். சரி, அங்கேருந்து யார் வந்துட்டா? கானானிய ஸ்திரீயை வந்துட்டாங்க. வந்து தன்னுடைய மகளுக்காக, மகளுடைய வேதனையை அந்த அம்மாவால் என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. அப்படி தானே, நமக்கு அப்படி தானே இருக்கும். நம்ம பிள்ளைகள் ஒருத்தர் வேதனையோடு இருந்தால் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போமா? ஒரு வியாதியஸ்தராக இருந்து நம்ம வீட்டில் இருந்துக்கும் போது நல்லா பிரியாணியும் சிக்கன் 65 நம்ம சாப்பிடுவோமா? அன்றைக்கி சாப்பிட மாட்டோம். வேண்டாம், ஒரு ரசத்தை வைப்போம், பிள்ளையே இப்படி கஷ்டப்பட்டுருக்கான், ஒரு சாம்பார் வை, என்னத்தையா வை, ரசம் போதும், துவையில வச்சிரு, சொல்லுவோமா இல்லையா? அப்போ பிள்ளைகள் வேதனைப்படுகிறத ஒரு தாயோ ஒரு தகப்பனோ என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. அந்த வேதனையை அந்த அம்மாவால் தாங்க முடியாமல் எங்கே கொண்டு போகிறாத? தேவ சமூகத்தில், இயேசுவிடத்தில் கொண்டு போகிறா. நம்ம பிள்ளைகள் வேதனைப்படுகிறதையும் கர்த்தர் நீக்குவார். அதை நாம் என்ன செய்யணும்? வீட்டில் வரும்போது சொல்லிட்டு வந்துட்டீங்களா? பிள்ளைகளா, வீட்டில் வரும்போதே சொல்லிட்டு வந்துட்டீங்க. என்ன இன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணவே விடக்கூடாது. பிரைஸ் எல்லாம் எல்லாரும் எங்களை தான் பார்க்கணும். ஸ்தோத்திரம். இவங்க கேமரா இருந்ததுன்னா இவங்க இவ்வளோ வரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். ஸ்தோத்திரம். சரி, பிரைஸ் எல்லாம். சரி, அப்போ நம்ம பிள்ளைகள் வேதனைப்படுகிறத நம்மளால் என்ன செய்ய முடியல? சகிக்க முடியல. ஆனால் வேதனை நீக்குகிற ஒரு தேவன் இடத்துல நம்ம போகணும். எந்த வேதனையாக இருக்கட்டும். கடைசி வேதனை மாற்றினாரா? மாற்றலையா? அது மாற்றிட்டார். அது மாத்திரம் போதும். மத்தேயு 17:14 வாசிங்க. இதோட முடிச்சிடறோம். மத்தேயு 17:14. ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். சரி, இந்த வியாதி தான். ஆனால் வியாதிக்கு பின்னால் என்ன இருக்கு? பிசாசு இருக்கு. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அது அழகா ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். கொடிய வேதனை. ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்னால் முடியாதுப்பா. ஏசுனா அப்படி சொன்னாரா? தலைவலினா வா, காய்ச்சல்னா வா, பல்வலினா வா, கால் வலினா வா. இந்த மாதிரி கொடிய வேதனை, இந்த மாதிரி தீயில் தள்ளுறது, ஜலத்தில் விழுறது, இதெல்லாம் முடியாது. எங்கள் சீசர்கிட்ட கொண்டு போனீங்களா? அவங்களாலே குணமாக்க முடியலையா? என்னால் குணமாக்க முடியாது போ அப்படி சொன்னாரா? இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சந்திர ரோகி. என்ன ரோகி? சந்திர ரோகி. சன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, மூன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. சூரிய ஒளி பட்டாலே அவங்களுக்கு ஒரு வியாதி. சந்திரன் வரும்போது, அப்போ நான் நினைக்கிறேன், அந்த பௌர்ணமி நேரத்தில் அவனை அதிகமாக என்ன செய்யும்? தாக்கும் பிசாசு. அந்த பிசாசு. அதனால தான் அந்த அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம்லாம் கொஞ்சம் போடுறாங்க. இப்போ அதுலேயும் கொஞ்சம் சில காரியங்கள் இருக்குது. அந்த கிரகங்கள், அதிலெல்லாம் சில வியாதிகள் நமக்கு இப்போ வேறு வேணும் வேண்டாம், வெயிலில் நல்லா அலைஞ்சிட்டிங்கன்னா இப்போ என்ன வரும்? அதையாவது சொல்லுங்களேன். ரொம்ப சிம்பிளாக உள்ளது சொல்லுங்கள். வெயிலில் ரொம்ப அலைஞ்சா நல்லா தண்ணி தாகம் என்ன செய்யும்? எடுக்கும். வேர்வை என்ன செய்யும்? கொட்டும். உடம்பெல்லாம் கொஞ்சம் வேக்கூறு என்ன செய்யும்? வரும். சரீரம் கொஞ்சம் என்ன செய்யும்? கருத்து போயிருக்கும். அதனால தான் நம்ம பொம்பளை பிள்ளைகள்லாம் தங்களுடைய அழகை மேக்கப் பண்ணுறதுக்கு இந்த பக்தா 3D மாதிரி என்ன செய்வாங்கன்னா, அந்த கண்ணு மாத்திரம் தெரிகிற மாதிரி இங்கே எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? துணியை வச்சு மறைச்சிருப்பாங்க. இந்த 2 கண்ணு மாத்திரம் அப்படியே உருளும், போவாங்க. எதுக்குன்னா அந்த சன் பட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாதான்? கருத்து போயிடக்கூடாதான். அந்த அழகு இருக்கணுமா? அதான், அது உண்மைதான். அப்போ சன்னுனாலே அதிகமான வெளிச்சம் படும்போது நம்ம முகம் என்ன செஞ்சிருது? கருத்துருது. ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கு ஒரு காரணம்னா, நீங்கள் வீட்டிலே கிடக்கிறதுனால. வீட்டில் கிடக்கிறவங்கள சொல்கிறேன். ஆண்கள் அப்படி இல்லை. இப்போ அந்த கொத்து வேலை பார்க்குறவங்கள பாருங்கள். ஸ்தோத்திரம். பார்த்துருக்கீங்களா? கொத்து வேலை பார்க்குறவங்க அவங்கெல்லாம் எப்படியா இருப்பாங்க? கொஞ்சம் கருப்பாக ஆயிடுவாங்க. நல்லா கலராக இருந்தாலுமே கொஞ்சம் கருப்பாக ஆயிடுவாங்க. காரணம் என்ன? அவங்க ஃபுல்லாக வெயிலில். அப்போ வெயில்னாலே வியாதி, சந்திரனால 3 நாள் என்ன செய்யுது? வியாதி. அந்த வியாதி அதுக்கு பின்னால் என்ன இருக்குது? பிசாசு இருக்குது. அப்போ ஒரு பிசாசினாலே வியாதி,
அது வியாதியில சாதாரணமான வியாதினாலும் நமக்கு வேதனை மனுஷரால வேதனை. இப்படி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே என்ன செய்யலாம் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒரு ஆளை பார்த்து சொன்னார். யார் சொன்னார்? முடிச்சிடுறேன். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள், கடும் நோய் நீங்க பலரிடமே சென்றாள். நம்பிக்கை இழந்தாள், நாதன் இயேசுவிடம் வந்தாள். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தாள். இதெல்லாம் பழைய பாட்டு. வருத்தப்பட்டு பாரம் சும போரே, வருவீர் இயேசுவிடம் இளைப்பார. வருத்தப்பட்டு பாரம் சும போரே, வருவீர் இயேசுவிடம் இளைப்பார. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள், கடும் நோய் நீங்க பலரிடமே சென்றாள். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள், கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். நம்பிக்கை இழந்தால் இயேசுவிடம் வந்தாள். நடுங்கி வஸ்திரம் தொட்டே சுகமடைந்தாள். நம்பிக்கை இழந்தாள், இயேசுவிடம் வந்தாள். நடுங்கி வஸ்திரம் தொட்டே சுகமடைந்தாள். வருத்தப்பட்டு பாரம் சும போரே, வருவீர் இயேசுவிடம் இளைப்பார. மார்க் 5:34 இருக்கு. வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதனைகள் நீக்குகிற ஒரு இயேசு, வேதனை நீக்குகிற ஒரு தேவன், அவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற. முழங்கால் பாடிடுவோம், எல்லாரும் முழங்கால் பாடிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வேதனைகளை நீக்குமோப்பா. ஒருவேளை அது மனவேதனையாக இருக்கட்டும், அல்லது சரீரத்தில் இருக்கிற வேதனையாக இருக்கட்டும், அல்லது மனுஷனுடைய நிந்தனை என்கிற வேதனையாக இருக்கட்டும், எந்த வேதனையாக இருந்தாலும் அந்த வேதனை நீக்குகிற இயேசு கிறிஸ்து நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் பட்சபாதம் உள்ளவன் அல்ல. நம்முடைய இயேசு கிறிஸ்து பட்சபாதம் உள்ளவன் அல்ல. ஒருவேளை நாம் இப்படி நினைக்கக்கூடும், நல்ல நாம் மாத்திரம் அவர் காலத்தில் மனுஷனாக இருந்தா இந்த வியாதி இருக்குமா? நேர் அவர் எங்கே இருந்தாலும் அங்கே போய் நான் சுகம் அடைஞ்சிருப்பேனே. ஐயோ, என் தரித்திரம், இந்த நாட்களில் நான் பிறந்திருக்கிறேனே. அப்படி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சீரிய ஒரு கலிலேயாவில் இருந்தால் அவர் கலிலேயாவில் தான் அங்கே அற்புதம் செய்வார். அல்லது அவர் ஒருவேளை இன்னொரு ஊருக்கு போனால் அங்கே உள்ள ஜனங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல, எங்கும் அற்புதம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னார். அவர் பாதப்படியில் நிற்கிற நாம் அவரை பார்த்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. மற்றதெல்லாம் கூட விட்டுருங்க. இன்னைக்கு இது இயேசு கிறிஸ்துனுடையது மாத்திரம் பார்ப்போம். அவர் வேதனைகளை நீக்கினார். பிசாசினால் பட்ட வேதனைகள், வியாதியினால் வந்த வேதனைகள், அந்த கானான ஸ்திரீயுடைய மகள், அந்த வேலைக்காரனுடைய அந்த திமிர்வாதக்காரனுடைய வேதனைகளை, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய வேதனையை கர்த்தர் நீக்கி போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே தன்னுடைய மகனுக்காக ஆண்டவர் அவன் வேதனைப்படுகிற அந்த வேதனையை இயேசுவிடத்தில் சொல்லி அந்த இடத்துல அவர் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டார். அந்த இயேசு நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, என் வேதனையை நீக்கும் ஆண்டவரே. என் சரீரத்தில் இருக்கிற வேதனையை, என்னுடைய மன பாரத்தை, மனதில் இருக்கிற வேதனைகளை ஆண்டவரை நீக்கி போடும். வியாதிகளுக்கு பின்னாலோ அல்லது இந்த நிந்தனைகளுக்கு பின்னாலோ இருக்கிற எல்லா சத்துரு கொண்டு வருகிற வேதனைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நல்ல சுகத்தை கட்டளையிடுவீராக, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் மூலம் கேட்கணும் பிதாவே.